ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் லாஸ்ட்டாக என்கேஜ்மெண்ட் vlog போட்டிருப்பேன். ஸோ அவளுடைய மேரேஜ் இன்னைக்கு. ஸோ அந்த கெட் ரெடி வித் மீ இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அவளுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். கல்யாணம் வந்து முருகன் கோயில் தான் வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்டோட மேரேஜ் பற்றின்னு நினைக்கிறேன். நீ உன் மணப்பெண் எப்படி இருக்காங்க? அழகாக இருக்காங்களா? மேரேஜ் vlogs பார்த்து வந்துருப்பீங்க. இப்போ நம்ம கெட் ரெடி வித் மீ பார்த்துலாம். ஆல்ரெடி நான் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு இப்போ மேக்ஸ் ஸ்ட்ரோக் க்ரீம் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு டியூவி க்ளோவி லுக் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் அப்ளை பண்ணுறோம். ஃபார்எவர் 52 கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் எனக்கு யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் கன்சிலர் எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்மேஷனில் இருக்குங்க. ஸோ அதனால பியூட்டி பிளெண்டரை கண்டிப்பாக நம்ம தண்ணியில் டிப் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிளெண்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபவுண்டேஷன் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி செலோ டேப்பை என்னோட கையில் ஒட்டிக்கிறேன். இன்னைக்கு நான் எஸ்டி லாடர் அப்புறம் மேக் இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். கன்சிலர் வந்து நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸ்விஸ் பியூட்டியோடைய கன்சிலர் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் பேக் பண்ணுறதுக்கு இன்சைட்டோடைய பனானா பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்விஸ் பியூட்டியோடைய ஒரு மாதிரி ஒரு லிக்விட் ஃபார்மேட்டில் ஒரு ப்ளஷ்ஷுங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் மேக்கப் பண்ணிவிட்டு ப்ளஷ்ஷை அப்ளை பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு ப்ரஷ்ஷு வச்சு பிளெண்ட் பண்ணிடணும். இல்லைனா அப்படியே அந்த கலர் அப்படியே ஒட்டிக்கும். அது எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் பிளெண்ட் பண்ண கஷ்டமான. ஸோ அப்ளை பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுடுங்க. மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து நான் ஜஸ்ட்டு ஹைலைட்டர் அப்புறம் திரும்ப அந்த ப்ளஷ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து சீக் போன்ஸ்லலாம் அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு க்ளோ லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு மேக்னெட்டிக் லேஷஸ் தான் வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்கள் கண்ணு நல்லா பிரைட்டாக தெரியும். அதனால நான் வந்து லேஷஸ் வைக்கிறேன். இது வந்து மேக்னெட்டிக் லேஷஸ் க்ளூ. பேட்டில் ஃபீல்டுடைய இந்த ஃபேக் லேஷஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டே கூட பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 6 hours வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த லேஷஸ் வந்துட்டு நான் வீட்டில் இருந்து இங்கேருந்து மண்டபத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சூப்பராக செட் ஆகிடுச்சு என்னோட ஐஸில்.
ஃபேஸஸ் கனடாவோட லிப் கிரையான். இந்த மாதிரி பார்ட்டி ஃபங்க்ஷன் டைமில் டே டைமில் யூஸ் பண்ணும்போது சூப்பராக பிரைட்டாக இருக்கும். எனக்கு மெயினாக அந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து வந்து நிக்ஸோடைய இந்த செட்டிங் ஸ்ப்ரே மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு மஸ்ட்டுங்க. இது கண்டிப்பாக இந்த செட்டிங் ஸ்ப்ரே நீங்கள் பண்ணும்போது மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு அந்த க்ளோவி டூவி லுக் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி என்னோட ஸ்கின் டோனுக்கு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய ஃபுல் லுக் தான். இந்த பியூட்டிஃபுல்லான நெக் செட் ப்ளஸ் இந்த இயரிங்கோட வந்து நான் இந்த சாரியை வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். ஆக்சுவலாக இந்த கலர் காம்பினேஷன் நான் எதுக்கு எடுத்தேன்னா, இதில் வந்து இந்த பார்டருக்கும் ப்ளவுஸ்க்கும் மேட்ச் ஆகாது. இந்த பல்லு இருக்கு இல்லையா, பல்லுவும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த சாரீ எடுத்தேன். ஆக்சுவலாக மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்துட்டு வெயிலில் ஒரு லுக் காட்டணும் அப்படின்னால தான் இதை எடுத்திருந்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய ட்ராவல் vlogs இந்த மாதிரி கெட் ரெடி வித் மீ, ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங், ரிவ்யூவிங் இந்த மாதிரி vlogsலாம் என்னோட சேனலில் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்பிங் vlogs இதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.